friends, how are you? You know about coronavirus. Coronavirus is a dangerous virus. Okay, for you safe in your home, you want to wash your hands for 20 seconds. Dislike. Okay, for you want that one mask. Just my mummy tailoring mask. Okay, you for that before it, you put one like, subscribe, comment, and you click bell button. Okay, let's go to the. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கொரோனா வைரஸ் வந்ததுனால எல்லாத்தையுமே மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. அந்த மாஸ்க் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாங்களா? 2 டிசைன் மாடல் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒரு டிசைன் பாருங்கள், நான் ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கேன். இந்த மாடல் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதனுடைய அளவு எப்படின்னு சொல்லிட்டு எப்படி மார்க் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது நான் காமிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள். இதனுடைய மாஸ்கினுடைய அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. இதனுடைய அகலம் இந்த அகலம் காது பக்கமாக வரும். அதனால் இது 7 சென்டிமீட்டர். 7 இன்ச் எடுத்துடாதீங்க, 7 சென்டிமீட்டர். இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர். இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா, இதனுடைய சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர். நம்ம இன்றைக்கி இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் மார்க்ஸ் எடுக்க போகிறோம். உங்களுக்கு சென்டிமீட்டர்னால் எதுன்னு தெரியுங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3ன்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா, இதுதான் சென்டிமீட்டர். இன்ச்சுக்கும் சென்டிமீட்டருக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் வரும். இந்த சென்டிமீட்டர் மூலிமா தான் இன்றைக்கி நம்ம மார்க்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு அளவெடுத்து பார்க்க போகிறோம். நான் இப்போ இதனுடைய அளவு சொன்னேன் இல்லைங்களா, 7 சென்டிமீட்டர் 13, இந்த லென்த் 14. இப்போ இதே மாதிரி 4 பீஸ் நமக்கு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிளாத் இருக்குது இல்லைங்களா, நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு இப்படி வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு தையலுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவெல்லாம் இதிலையே நான் விட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணுங்கிற அளவெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவே நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த அளவே போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி பாருங்கள், நான் 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 பீஸ் வச்சு நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது, இதனோட 2 ரோப்பு பின்னால் நம்ம நாட் போடணும் இல்லைங்களா, அதுக்கோசரம் அந்த ரோப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதுக்கோசரம் அந்த ரோப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் இந்த ரோப் கட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பீஸ் இருக்குல்ல, 2 அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் 2 மேல் பக்கமும் உள் பக்கமாக வரணும். இதெல்லாம் பாருங்கள், இது உள் பீஸு. நமக்கு இது அடியில் இருக்கிறதா மேல் பக்கம் வரக்கூடிய பீஸு. அந்த மாதிரி இது ரெண்டுமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியாதுங்கிறதுக்கோசரம் நான் இந்த மாதிரி சாக்கில் உங்களுக்கு மார்க் பண்ணி நான் காமிக்கிறேன். இது உள்பக்கம் போகிறது, இன்ட்டு போட்டிருக்கிறதெல்லாம் உள்பக்கம் போகிறது. இந்த உள்பக்கம் பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எண்டு இந்த 2 பக்கமும் இந்த க்ரௌடு நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி வச்சுக்கலாம். கால் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த வளைவு பக்கம் சும்மா இப்படி கிராஸாக லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும் போது
அதனுடைய க்ரௌடு மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கோசரம் பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ரெண்டுமே இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு மேல் பக்கம் வரதை வந்து இப்படி போட்டுக்கலாம். ஆப்போசிட்டாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம இந்த ஓரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்படி பாருங்கள், மேலேயும் கீழேயும் வந்து தைச்சிக்கிட்டு இந்த சைடில் நம்ம 2 பக்கம் கேப் விட்ருந்தோம் இல்லைங்களா, இந்த பக்கமும் இப்போ இந்த பக்கம் மூலயமா நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கணும். தைச்சிட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம இது ஸ்டிச் பண்ணி திருப்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் நல்லா எடுத்து விட்டுட்டு படிமான தையல் போடுங்க. இந்த மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இதனுடைய நாட் போடுறதுக்கோசரம் ரோப் 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ரோப் எடுத்து இதை வந்து அட்டாச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த ரோப் வந்து இப்படி 2ஆக மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சென்ட்ரு பீஸ் வந்து லைட்டாக சும்மா இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டருக்கு இப்படி சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணது ரோப்போடைய கட் பண்ண சென்டர் பீஸ் இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக இப்படி இது மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி மடித்து இது 2 இப்படி மடிச்சுக்கோங்க.
இது பிரிஞ்சு வராத மாதிரி ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து இப்படி ரோப் வந்து தைச்சிக்கோங்க. இந்த பக்கம் தைச்சிட்டு இல்லைங்களா, இதே மாதிரி இந்த பக்கம் தைக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ரோப் வந்து தைச்சி முடித்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு மாடல் மாஸ்க்கு. இது இவ்வளோதாங்க. இது ஃபினிஷ்